உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தடம் 360யில் ஒரு முக்கியமான நிகழ்வு தொடர்பாக நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பொதுவாக அரசியல் வியாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அரசியல் வியாதிகள் சொன்னல அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. அரசியல்வாதிகள்னு எடுத்துக்கிட்டாவே முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க. இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து பொதுவெளியில் இருக்குது. அந்த கருத்து பொய் இல்லை, உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் என்று கொண்டு வரப்பட்டிருக்கும் சில சட்டத்தினூடாக மிகவும் தமிழ் மக்களுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே தமிழர்களுக்கு எதிரான சட்டம் என்று கூறிவிட்டு தமிழர்களுக்கு எதிராக புகார் செய்திருப்பது மனவேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். எங்களுக்கு கருத்து சுதந்திரம் என்பது முற்றாக மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதே சட்டத்தை அவரே பயன்படுத்தி இன்று தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள் மீது அந்த சட்டத்தை பயன்படுத்துவது ஒரு வேடிக்கையான விடயமாகவே கருதக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு செய்தி பொய்யாக இருந்தால் அவரை நீங்கள் குற்றவியல் வழக்கின் கீழ் கொண்டு வர முடியும் என்ற அளவிலே இந்த சட்டம் சொல்கின்றது. நாடாளுமன்றத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வாயவசனம்லாம் பேசினார். எனக்கே வாய் கேட்டு போடுது. வீரவசனம் பேசினார். அப்படி என்ன வீரவசனம் பேசினார்? யார் என்ன பேசினா? அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசமாணிக்கம் சாணக்கியன் அப்படிங்கிறவர் தான் வீரவசனம்லாம் பேசினார். இப்போ அவர் ஒரு சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவர் பேசினார்ல வீரவசனம், அது என்னன்னு பார்த்துட்டு வரலாம். வா. இன்று இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் என்ற பெயரிலே கொண்டு வந்திருக்கும் சட்டம் மூலம் மிகவும் தமிழ் மக்களுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சட்டம் மூலம். ஏனென்றால் இந்த நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் கொண்டு வரப்பட்ட பல சட்டங்கள் இன்று தமிழ் மக்களை அடக்குவதற்காகவே கொண்டு வரப்பட்ட பல சட்டங்கள் கடந்த 30-40 வருடங்களாக தமிழ் மக்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்குமே பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் என்று கொண்டு வரப்பட்டிருக்கும் சில சட்டத்தினூடாக அதாவது நடைமுறையிலே எங்களுடைய மக்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சில விடயங்களை மட்டும் இந்த இடத்திலே முதலாவது சொல்லலாம் நினைக்கின்றேன். உதாரணமாக இந்த சட்டமூலம் ஊடாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் ஒரு பிரச்சனைக்கு எதிராக ஒரு பாரிய ஒரு கடையடைப்பு போராட்டம் ஒரு ஹர்த்தால் அறிவித்தால் அந்த அறிவிக்கிறவர்கள் அந்த அறிவித்தல் கொடுக்கிறவர்களை இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லின் ஊடாக கைது செய்யலாம், அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அதே போலதான் நாங்கள் 15 வருடங்களாக எங்களுடைய காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்காக அந்த தாய்கள் வீதி வீதியாக போராடி 2000க்கு மேற்பட்ட நாட்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுற இந்த தாய்மார் இந்த ஆன்லைன் சட்ட மூலத்தை அமுல்படுத்துவதனூடாக தங்களுடைய உறவுகளை காணவில்லை, அரசாங்கம் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்றதும் கூட இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லின் ஊடாக அவர்களை கைது செய்து சிறைக்குள்ளே அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. சரியா தானே பேசியிருக்காரு. கடுமையாக அவரோட எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்ட் வந்து மனித குலத்துக்கு எதிரானது, பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது, ஊடக சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிங்கிற இந்த கருத்தை நாடாளுமன்றத்திலேயே மிக கடுமையாக பதிவு பண்ணியிருக்காரு. நான் கூட ஆரம்பத்தில் வாயவசனம்லாம் சொல்லி என் வாய் தவறி சொல்லிட்டேன். இது வீரவசனம் தான், வீரமாக தான் பேசியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாதுங்க, இவர் சார்ந்த கட்சியும் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. அதே மாதிரி ஐநாவோட மனித உரிமை ஆணையர், உலக மன்னிப்பு சபை, இது மாதிரி உலகம் முழுவதும் இருக்கிற சில அமைப்புகள், அதாவது மனித உரிமைகள் சார்ந்து இயங்குகிற சில அமைப்புகளும் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. இந்த சட்டம் வந்து கூடவே கூடாது, ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு தானே கேட்குறீங்க. இந்த சட்டத்தின் கீழ் இவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கார். ஒரு வழக்கு கிடையாது, 24 பிரிவுகள் கீழே 23 தனிநபர்கள் மேலே வழக்கு தொடுத்திருக்கார். அதாவது இவர் சார்ந்த இந்த கட்சி இருக்குல்ல, ஒரு உறுப்பினராக இவர் இருக்கார், அந்த இவர் சார்ந்த கட்சியில் இருக்கிற நபர்கள் மேலே, உறுப்பினர்கள் மேலே கூட வழக்கு தொடுத்திருக்கார். எதுக்காக அந்த வழக்கு தொடுத்திருக்கார்? அதாவது அவரை அவதூறாக பேசினது, சமூக வலைத்தளங்களில் அவர் தொடர்பாக அவரோட பிழைகளை சுட்டி காட்டினது, இவர் தொடர்பில் இருக்கிற கருத்துக்களை ஒரு நேர்காணல் மூலமாக சமூக வலைத்தளங்கள்லையாக இருக்கட்டும், ஊடகங்கள்லையாக இருக்கட்டும் பதிவு பண்ணுறது, இவர் குடும்பத்தை அவதூறாக பேசினது, இவர் தந்தையை அவதூறாக பேசினது, இது மாதிரி நிறையா பிரிவுகள் கீழே இவர் வழக்கு தொடுத்திருக்கார். கொழும்பு நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தில் வழக்கை அவர் தொடுத்திருக்கார். கொழும்பை பொறுத்த வரைக்கும், அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து நிறைய சட்டங்கள் இருக்குது. அதாவது இந்த சட்டத்தை இவர் எதிர்த்தார், கடுமையாக எதிர்த்தார், இது கூடவே கூடாதுன்னு சொன்னார். இதே மாதிரி அவதூறு வழக்குகளை தொடுக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் அங்கே இருக்குது. அவதூறு வழக்கு போடுறதுக்காக சட்டங்கள் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி இந்த வழக்கை தொடுக்காமல், இந்த வழக்கை அவர் போடாமல், இந்த சட்டத்தின் கீழ், அதாவது ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை பயன்படுத்தி வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்துச்சு? நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த ஊடகத்துறை சார்ந்தவங்க மேலே மட்டும் கிடையாது, சில ஊடகங்கள் மேலேயும் அவர் வழக்கு தொடுத்திருக்கார்.
அதே மாதிரி இவர் சார்ந்து பதிவு பண்ண அந்த பதிவுகளை நீக்கணும், அந்த கருத்துக்களை வந்து எடுத்துடணும், சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் அதை வந்து நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வழக்கு தொடுத்திருக்கார். இது எப்படி இருக்குன்னா வடிவேல் காமெடி ஒன்று வரும், அது வேற வாயி, இது நார வாயி. நான் அந்த கருத்தை சொல்லலைங்க, பொதுவாக அந்த கருத்தை வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் இந்த வழக்கு தொடுத்திருக்கார்ல, இது தொடர்பாக ஒரு 3 நபர்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அரசியல்வாதி, ஒரு ஊடகத்துறை சார்ந்தவர், ஒரு சமூக செயல்பாட்டாளர். இவங்க 3 பேரும் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன கருத்துக்களை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. வணக்கம், நான் ராஜ்குமார் அஜய்காந்த். குறிப்பாக இன்று நாங்கள் புதுக்கடை பிரதான நீதிவான் நீதிமன்றத்திற்கு முன்னால் சில நண்பர்களோடு இங்கு இருக்கின்றோம். இதற்கான காரணம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்ட சில நபர்கள் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வழக்கினுடைய சில விடயங்கள் எங்களுக்கு பாரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக நிகழ்நிலை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது முதலாவது பாரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம். என்ன காரணம் என்றால், இந்த நிகழ்நிலை சட்டம் 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு கொண்டு வரப்பட இருந்த நிலையில் நாங்கள் அனைவரும் இதற்கு பாரிய அளவிலே எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருந்தோம். இதற்கான காரணம், நிகழ்நிலை சட்டத்திலே சமூக வலைத்தளத்தின் ஊடாக செய்திகளை எழுதுபவர்களுக்கும் ஏனைய ஊடக நிறுவனங்களுக்கும் ஒரு பாரிய அச்சுறுத்தல் இருப்பதை நாங்கள் அன்றே உணர்ந்திருந்தோம். அதற்கான காரணம் என்னவென்றால், சில விடயங்கள் பரந்த அளவிலே குறிப்பிடப்பட்டிருப்பது தான். உதாரணமாக சொல்லப்போனால், குறிப்பிட்ட ஒரு செய்தி பொய்யாக இருந்தால் அவரை நீங்கள் குற்றவியல் வழக்கின் கீழ் கொண்டு வர முடியும் என்ற அளவிலே இந்த சட்டம் சொல்கின்றது. அதாவது உலக காலமும் வெறும் சிவில் நடவடிக்கையில் இருந்த இந்த விடயங்கள் எல்லாம் இன்று குற்றவியல் கிரிமினலைஸ் பண்ணப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது. எனவே இன்று சமூக வலைத்தளங்களில் பாரிய அளவிலே செயற்பாட்டாளராக இருக்கக்கூடியவர்கள், செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள், அல்லது சில ஊடக நிறுவனங்கள் எப்படி இயங்குகின்றன என்றால் ஒவ்வொரு கட்சிக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சாதாரண மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் சமூக வலைத்தளம் இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் தாண்டி நிச்சயமாக ஒரு சாரார் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள், மக்களை பாதிக்கின்ற நடவடிக்கை அல்லது தலைவர்களை அவமானப்படுத்துகின்ற நடவடிக்கை எல்லாம் செய்கின்றார்கள், இல்லை என்றல்ல. ஆனால் எப்படி பயங்கரவாத தடை சட்டத்தை ஒரு பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக மட்டும் பயன்படுத்துகின்றோம் என்று கூறினால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ, அதே போல தான் இந்த சட்டமும். இன்று குறிப்பாக எங்களுடைய சில நண்பர்கள் மேல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிருப்தியான ஒரு விடயம். அவர்கள் அரசியல் ரீதியான கருத்துக்களையே பெரும்பாலும் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் காட்டுகின்ற அவர்கள் எழுதிய விடயங்கள், அவர்கள் வழக்கிலே சேர்க்கப்பட்டிருக்கின்ற அவர்கள் எழுதியதென்று குறிப்பிட்ட விடயங்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக எழுதப்பட்ட விடயங்களாகவே இருக்கின்றது. இப்படியான அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கு வழக்குகளை தாக்கல் செய்யும் பொழுது எதிர்காலத்தில் தமிழ் மக்களாக ஒரு அடக்குமுறைக்குட்பட்டிருக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் சிங்கள பேரினவாதம் தொடர்பாக சில விடயங்களை எழுதும் பொழுது அவை பொய்ச் செய்தி என்ற வரையறைக்குள் வரலாம். நாளை அவர்கள் எங்கள் மேல் வழக்கு தொடரலாம். இப்படி மாறி மாறி வழக்குகள் தொடரப்பட்டால் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் என்பது முற்றாக மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இன்று அனைத்து சமூகங்களும் அரசியல்வாதிகளும் அரசாங்கங்களும் பொய்யென கூறுகின்ற விடயத்தை சாட்சியாக தமிழ் மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆகட்டும், அரசியல் கைதி விவகாரமாகட்டும், அல்லது விடுதலை புலிகள் தொடர்பான நினைவேந்தல் விடயங்களாகட்டும், மக்கள் மத்தியிலே பல்வேறு நியாயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் சட்டத்தை தாண்டிய விடயங்களாக இருக்கின்றது. எனவே அரசியல் என்பது சட்ட வரையறைக்குள் உட்படுத்த முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனாகட்டும், தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர்களாகட்டும், இந்த வழக்கு தொடர்பாக தீர்க்கமான நியாயமான ஒரு முடிவை எடுத்து இந்த வழக்கை உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்பது இங்கிருக்கின்ற அனைவரது கோரிக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கு தொடர்பாக பரந்துபட்ட அளவிலே நாங்கள் 2 நாட்களாக கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்று வழக்குக்காக இவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வழக்கு விவரங்கள் வெறும் சிங்களத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இங்கு வருகை தருவது அவர்களுக்கு மிகவும் கடினமான விடயம். யாழ்ப்பாணத்திலிருந்து, கிளிநொச்சியிலிருந்து, மட்டக்களப்பிலிருந்து பாரிய அளவிலே செலவுகளை செய்து தங்களுடைய வேலைகளை விட்டு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் எங்களுடைய மக்கள், எங்களுடைய இளைஞர்கள். எனவே இவை தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட
கோரிக்கையாக இருக்கின்றது, எங்களுடைய நண்பர்கள் சார்பான ஒரு கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது நிகழ்நிலை சட்டத்தை பாவிப்பது என்பது அடக்குமுறையை நாங்களே ஊக்குவிப்பது போன்ற ஒரு செயல் என்பதையும் நான் இந்த இடத்திலே ஆணித்தனமாக இதனை பாவித்தவர்களுக்கும் பாவிக்கவிருப்பவர்களுக்கும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். எனவே இது தொடர்பான சரியான பார்வையும் சரியான அரசியல் நிலைப்பாடும் எங்களுக்கு அவசியம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. சிதம்பரம் கருணாநிதி, தலைவர், எமது தலைமுறை கட்சி. இன்று நாங்கள் புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு வருகை தந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களினால் புகார் செய்யப்பட்டதால் நான் அறிந்தவர்கள் பலர் இன்று கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த நாட்டிலே அரச கர்ம மொழி தமிழ் சிங்களம் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு தமிழர்கள் வாழும் பிரதேசமான வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தமிழர்களுக்கு சிங்களத்திலே வந்திருக்கின்றது சமன்ஸ். எனவே அது வாசிக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்திருந்தார்கள். எனவே மிக தெளிவாக வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள், இது சிங்களத்தில் இருப்பதால் இவர்களுக்கு ஒரு விளக்கமும் இல்லை. ஆகவே ஒரு தேதி ஒன்று வேண்டும் என்று கேட்டதால் எதிர்வரும் 25ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு எடுக்கப்படுகின்றது. எனவே பாராளுமன்றத்திலே தமிழர்களுக்கு எதிரான சட்டம் என்று கூறிவிட்டு தமிழர்களுக்கு எதிராக புகார் செய்திருப்பது மனவேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். சிலருக்கு அதாவது மெழுகுவர்த்திகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அணையும் போது சற்று பிரகாசமாக இருக்கும். எனவே அவ்வாறான சில அரசியல் அழிவுக்கும் இவ்வாறான செயல்களாக இருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். வாக்களித்த தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களை அன்பாக அழைத்து பேசியதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். பிரச்சனையிலே தற்போது இது நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டது. எனவே சட்டம் வெல்லும். நியாயமான ரீதியிலே எது சரியோ அது நடக்க வேண்டும். இப்படியே போனால் வடகிழக்கில் ஒரு பெரிய அழிவு மட்டுமல்ல, தமிழர்கள் என்ற ஒரு நிலையே இல்லாதொழிந்துவிடும். சிங்கள பேரினவாத அரசியல் என்கிறோம், சிங்களவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று கூறுகிறோம். ஆனால் தமிழர்களுக்கு உண்மையாகவே எதிரியும் துரோகியாகவும் இருப்பது தமிழர்கள், வேறு யாரும் கிடையாது. இந்த தமிழ் சமூகம்தான் தமிழர்களை அழித்து தமிழர்களுக்கு இன்னலா தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியது பல ஊடகங்களில் கூறியிருக்கிறேன். ஒட்டுண்ணி குழுக்கள் தமிழர்களுக்கு இன்னலா துன்பங்களை கொடுத்தார்கள். அவர்களும் தமிழர்கள். வடகிழக்கிலே இராணுவம் தமிழர்களை அழித்ததை விட தமிழ் இயக்கங்கள் தான் தமிழர்களை அழித்தார்கள். எனவே அதே போல்தான் இப்போது அடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே கடவுளாக பார்த்து இதற்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும். வடகிழக்கு தமிழர்கள் மாத்திரமல்ல, இலங்கை ஸ்ரீலங்கா தமிழர்களை காப்பாற்ற 2 பேர் தான் இருக்கிறார்கள். ஒன்று கடவுள், இன்னொன்று கரு, வேறு யாரும் கிடையாது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் வரும்போது அவர்கள் குரல் கொடுக்க, அவர்களுக்கு பேசுவதற்கு நாங்கள் வர வேண்டும். ஆனால் வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அவர்கள் ஆதரவு பெற்றவர்கள் கூட இந்த நேரத்திலே கொழும்பில் ஒருவரும் வராதது மிக வேதனைக்குரிய விடயமாக நான் பார்க்கின்றேன். எனவே எதிர்வரும் காலங்களிலே இலங்கை வாழ் தமிழர்கள் யாரை தேர்ந்தெடுப்பது, எமக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சிந்திக்க வேண்டும். எனவே வாக்கை வாங்கி கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்பவர்கள் சற்று சிந்தியுங்கள். நீங்கள் பாராளுமன்றம் சென்றவர்கள் தான் இங்கு வர வேண்டும் என்று இல்லை. வாக்களித்தவர்கள் பலர் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வாக்களித்தார்கள் இந்த தமிழ் இளைஞர்கள். ஆனால் ஒருவரும் வரவில்லை என்று அவர்கள் தனியாக இங்கு வந்து நிற்பது மிக கவலைக்குரிய விடயம். சகோதரர் ராஜீவ் வந்திருக்கின்றார், ஒருவர் தான் வந்திருக்கின்றார், வேறு யாரும் இங்கே கிடையாது. எனவே இது மிக கவலைக்குரிய விடயமாக நான் பார்க்கின்றேன். எதிர்காலத்தில் சகோதரர்கள் வாக்களிக்கும் போது சற்று சிந்தித்து செயல்படும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் ஜோன் தனராஜ், தாயக மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இன்றைய தினம் நாங்கள் கொழும்பு பிரதான நீதிமன்றம் புதுக்கடைக்கு வருகை தந்திருக்கின்றோம். காரணம் என்னென்று சொன்னால், கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியம் ராசமாணிக்கம் அவர்களால் நிகழ்நிலை சட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 50 எழுத்தாளர்கள், சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்ற எழுத்தாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு இன்று வழக்கு 11:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. எதிர்வருகின்ற 25ஆம் தேதி 1:30 மீளவும் அந்த வழக்கு எடுக்கப்பட இருக்கின்றது. விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நிகழ்நிலை சட்டத்துக்கு எதிராக கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் இது இலங்கையில் வாரது பெரிய ஆபத்தான விடயம் என்று சொல்லி பாராளுமன்றத்திலையும், ஆனால் அதே சட்டத்தை அவரே பயன்படுத்தி இன்று தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள் மீது அந்த சட்டத்தை பயன்படுத்துவது ஒரு வேடிக்கையான விடயமாகவே கருதக்கூடியதாக இருக்கிறது.
நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் வேணாம் என்று சொல்லி போட்டு அதுக்குள்ளேயே எங்களுடைய இளைஞர்களை கைது செய்கின்றது போலவே இந்த நிகழ்நிலை சட்டத்துக்கு எதிராக அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றிவிட்ட பின்னர் அதிலே எழுதப்பட்ட விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்ப்போமானால் கட்சிக்குள்ளே அவர்கள் இருக்கின்ற கட்சிக்குள்ளே இருக்கிற அங்கத்தவர்களுக்குத்தான் அவர்கள் வழக்கு போட்டுக்கிறார்கள். ஒரு சிலரை தவிர மற்ற ஏனைய அனைவருமே ஒரே கட்சியை சார்ந்தவர்கள். அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையை கொஞ்சம் நாங்கள் வெளியிலே இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது இரு பகுதியினராக பிரிந்து ஒரு முரண்பாட்டின் மத்தியிலே கட்சிக்குள்ளுடைய தலைவர் தெரிவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து தான் இந்த பிரச்சனை தோற்றுவித்திருக்கு. இதை சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய பதில் தலைவர் கந்தையா சிவஞானம் அவர்கள் அதை கருத்தில் எடுத்து இந்த விடயத்தை முற்றுப்பெற வைக்க வேணும். கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒரு விடயத்தை கட்சிக்குள்ளே தீர்க்க முடியாவிட்டால்தான் அதை நீதிமன்றத்திலேயே நாட வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு அனைத்து இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் இன்று கட்சிக்குள்ளே இருக்கின்ற விடயம் இவ்வாறான விடயம் ஒரு நீதிமன்றத்துக்கு வருகை வந்து இருப்பது அவருக்கு தெரியுமோ தெரியாது. எனவே இவ்விடயத்தை கட்சியுடைய தமிழரசு கட்சியுடைய தலைவர் கருத்தில் எடுத்து இதற்கான ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா என்ன கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள், அதாவது அவங்களோட பேச்சு வந்து நிலைத்தன்மையாக இருக்காது, முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவெளியில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். உண்மையாக இருக்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக வழக்கெல்லாம் தொடுக்குறாங்க. நான் எதுவும் சொல்லலை, நான் எதுவும் பேசலை. என் மேலே வழக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எதுவும் பேசலைங்க. இது என்னோடய கருத்து கிடையாது. பொதுவெளியில் பொதுமக்கள் சொன்ன கருத்துக்களை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நன்றி.